வணக்கம் மக்களே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஹேண்ட்மேட் கிஃப்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு A4 ஷீட்டில் வந்து ஒன் சைடு வந்து ஹார்ட்டோட ஷேப் வந்து நான் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து நம்ம கார்ட்போர்டில் வந்து அச்சு வச்சு நம்ம கட் பண்ணும்போது கரெக்டான ஷேப்பில் வந்து எல்லாமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, ஸோ என்ன தான் நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ்லாம் இல்லை நமக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கி கொடுத்தாலுமே, இந்த மாதிரி வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ், அதாவது வந்து சின்ன ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் வந்துட்டு நம்ம பெருசாக தான் வந்து பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. சின்னதாக நமக்கு தெரிஞ்ச ஹேண்ட்மேட்லேயே நம்ம வந்து எஃபோர்ட் போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறதே அது வந்து பெரிய கிஃப்ட் தான். ஸோ பெரிய எக்ஸ்பென்சிவாக நம்ம வந்து அமௌண்ட்டு செலவு பண்ணி வாங்கி கொடுக்குறது தான் கிஃப்ட் அவங்க மைண்டில் வந்து இருக்கும், மனசில் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம சின்னதாக நம்ம போடுற எஃபோர்ட்டே வந்து பெரிய கிஃப்ட்டு தான். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் கொடுக்க தான் பிடிக்கும். எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் மேக்ஸிமம் வந்து எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ்லாம் வந்து நான் அதிகமாக வாங்கி கொடுக்க மாட்டேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிஃப்ட்ஸ் வாங்குவேன். அதே மாதிரி வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் வந்து நான் நிறையாவே பண்ணுவேன். ஸோ அதுதான் வந்து என்றைக்குமே அவங்களுக்கு வந்து நம்மளை வந்து மறக்கவே மாட்டாங்க. ஸோ நம்மளை வந்து மைண்ட்லேயே வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால தான் நான் மேக் பண்ணுற வீடியோவை ப்ளஸ் நான் உங்களுக்கும் நான் ஷோ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஹார்ட்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அதே மாதிரி நம்ம எழுதுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நான் கவர் பண்ணி ஹார்ட் ஷேப்லேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து எந்த கான்செப்ட் அப்படின்னா, நம்ம 90ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். சின்ன வயசில் வந்து நமக்கு ஸ்க்ராட்ச் நோட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அதாவது வந்து ஒரு அட்டையில் வந்து ஸ்க்ராட்ச் கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ₹1 கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ கார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காயினில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்போ அந்த குட்டி கார்டில் வந்து நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம அந்த போர்டு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் நம்ம போய் செக் பண்ணி பார்க்குறப்போ அந்த நம்பருக்கு என்ன கிஃப்ட் இருக்கோ அதை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய 90s கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். நானும் இந்த மாதிரி நான் நிறையா வந்து ஸ்க்ராட்ச் வந்து பண்ணி நான் வாங்குவேன். ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சிரிக்காத. இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஓன் வேர்ட்ஸ் தான். ஸோ எல்லாமே வந்து ஓன் வேர்ட்ஸில் வந்து நான் அந்த ஹார்ட்டில் வந்து நான் எழுதிக்கிறேன். என்ன அப்படின்னா, என்ன தான் நம்ம வந்து நம்ம இங்கிலீஷில் வந்து விஷ் பண்ணாலும் சரி, இல்லை குவைட்ஸ் எழுதினாலும் சரி, இல்லை டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, நம்ம தமிழில் வந்து விஷ் பண்ணுறப்போ, இல்லை வந்து நமக்கு கைப்பட வந்து கவிதை மாதிரியோ, இல்லை ஏதோ ஒன்று லெட்டரோ இந்த மாதிரி நம்ம எழுதி கொடுக்குறப்போ அது கொஞ்சம் டச்சிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து மேக்ஸிமம் வந்து தமிழ்லே வந்து எல்லா ஹார்ட்ஸும் நான் வந்து எழுதிக்கிறேன். ஸோ 2-3 ஹார்ட்ஸ் மட்டும்தான் நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். மற்றபடி வந்து இந்த எல்லா ஹார்ட்ஸுமே நான் தமிழில் தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? எனக்கு பிடிச்ச ஓன் வேர்ட்ஸை வந்து நான் எழுதியிருக்கேன். இப்போ வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் டேப்பு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டேப்பில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம எழுதியிருக்கிற வேர்ட்ஸ்லாம் அந்த டேப்பில் படணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு நான் அப்படியே பேக் சைடாக அப்படியே நான் திருப்பி வச்சுருக்கேன். ஸோ திருப்பி வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து அந்த டேப்பை வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஹார்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோமா, எல்லாமே பார்க்க அழகாக ஷைனிங்காக தெரியுது அந்த லைட்டோட கிளாரிட்டியில். இப்போ நான் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த அக்ரிலிக் பெயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நான் 2 கோட்டிங்ஸ் வந்து நான் அடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கோட்டிங் அடித்தோம் அப்படின்னா அது வந்து நிற்காது, அந்த டேப்பில் நிற்காது, அது கொஞ்சம் நேரத்தில் பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் வந்துட்டு நான் 2 கோட்டிங் வந்து நான் அடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த ஹார்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு பாக்ஸோ இல்லை
ஒரு ஒரு பேக்கோ அந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒன்று வேணும் இல்லையா? ஸோ அதனால நான் வந்து பேக் மாதிரி நான் பண்ணுறேன். ஓகேவா? இப்போது இந்த பேக் வந்துட்டு என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு கலர் பேப்பர் இருந்துச்சு. ஸோ அந்த கலர் பேப்பரில் நான் வந்துட்டு பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த இடம் மட்டும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ அந்த இடம் மட்டும் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, உள்ளே என்ன இருக்குன்றது வெளியில் அழகாக தெரியும். அதாவது வந்து இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, சிப்ஸ் கான்செப்ட் தான். ஸோ ஹார்ட்ஸ் தான் வந்து சிப்ஸு. இது வந்து ஹார்ட்ஸ் அந்த சிப்ஸ்லாம் வைக்கிறதுக்கு வந்து ஒரு வந்து பேக் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பாக்கெட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்துட்டு நான் அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, அந்த டிரான்ஸ்பரண்ட் கவரில் வந்து அந்த ஹார்ட்ஸ்லாம் தெரிகிறப்போ அந்த கிஃப்ட்டை வந்து பிரித்து பார்ப்பாங்க இல்லையா? அந்த பர்சனுக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். என்ன கிஃப்ட் இது, என்ன பண்ணியிருக்காங்க இவங்க, ஸோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு வந்து இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். ஓகேவா? இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை தாராளமாக பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிள் டிசைன் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் பேக் பண்ணி நான் கிஃப்ட்டும் வந்து ரெடி பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்லாம் நிறையா வேணும், கிராஃப்ட்ஸ்லாம் நிறையா வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.